அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதுறனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதா, நம்ம குர்ஆன் ஓதுறனால மறுமையில குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். ரெண்டாவது, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்பிப்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. மூன்றாவதா, குர்ஆனை சரியான முறையில் ஓதி அதன்படி நடந்தவங்க மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குமார்களுடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. நான்காவது, குர்ஆனில் நம்ம ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. ஒரு நன்மை செஞ்சால் அந்த நன்மை 10 மடங்கு ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனை ஓத தெரியாமல் திக்கி திக்கி ஓதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க